மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் அரசியல் சமூக திறனாய்வாளர் கசாலி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். வணக்கம்ண்ணா சார். இப்போ ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னா இதில் இன்னொன்று குறிப்பாக அதில் கவனிக்கப்பட வேண்டியது அமைதி. ஈரான் இதில் பெருசாக எந்த அளவு ரியாக்ட் பண்ணலை அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. இப்போ பேச்சுவார்த்தை எப்படி ஈரானுக்குள்ளே என்ன நடக்குது இந்த விஷயங்கள்லாம்? ஈரான் இப்போ மட்டும் அமைதி இல்லை. ஈரான் கடந்த சில வருடங்களாகவே பயங்கர அமைதியாக இருக்காங்க. அவன் நாட்டுக்கு உள்ளே போய் அவனோட அந்த IRGCயோட தலையை போட்டு தள்ளினாங்க. அப்பவும் ஒன்றும் செய்யலை, ஒன்றுமே பண்ணலை. என்ன அதுக்கப்புறம் டமாஸ்கஸில் அவனோட எம்பசியை அடித்தாங்க இஸ்ரேல் டைரெக்டாக. அப்போ என் எம்பசி அடிக்கிறதுக்கு என்ன அடிக்கிற மாதிரி சமம்னு சொல்லிட்டு ஒரு இதை மட்டும் விட்டாங்க இஸ்ரேலுக்கு ஈரான். அதோட நிறுத்திட்டாங்க. அப்புறம் பதிலுக்கு விட்டாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அப்புறம் இஸ்ரேல் தான் போன வருஷம் பெருசாக அடித்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அமைதியாக தான் இருந்தாங்க. இந்த அமைதிக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா ரொம்ப சிம்பிள். இவங்க அஃபிஷியலாக அணு ஆயுதத்தை சோதனை பண்ணுற வரைக்கும் அவங்க சலசலப்பு காட்டவே மாட்டாங்க. அஃபிஷியலாக கூடி சீக்கிரம் எப்படியும் சோதனை பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் அஃபிஷியலாக சோதனை பண்ணிட்டாங்கன்னா நீ தடை என்ன போட்டுக்க. அதுக்கப்புறம் பொருளாதார தடை என்னத்தை தடை போட்டுக்கோ, என்கிட்ட இருக்குடான்னு சொல்லி காமிச்சு நீ வந்தேன்னா எனக்கு ஒரு முக்கால்வாசி யூரோப்பியன் யூனியன் எனக்கு கவர் ஆகுது இருக்கிற அந்த 3000 கிலோமீட்ரு பலிஸ்டிக் ஏவுகணையோட. அப்புறம் மொத்த இதுவும் இஸ்ரேலும் கவர் ஆகுது. என்ன அவன் தூக்கி அடித்தானா அவனை தூக்கி அடித்து முடிஞ்சு போச்சு. நீயும் போகிறேன் நானும் போகிறேன், அது முடிஞ்சு போச்சு. அது போக இஸ்ரேலில் அணு கதிர்வீச்சு இருக்குல்ல, அது தாக்க முடியாத அளவுக்கு அவங்க உள்ள தலைவர்களுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, எல்லாம் சுடுகாடானதுக்கப்புறம் தலைவர் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எதிர்த்து வந்தால் திரும்ப அணு கதிர்வீச்சுலாம் வரும்ல. அந்த சுடுகாடான இடத்துல என்ன செய்ய போகிறாங்க, அதே மாதிரி ஈரானில் எடுத்து வச்சுருக்காங்க. அங்கே அண்டர் கிரவுண்ட் பண்ணி வச்சுருக்காங்க எல்லா நாட்டிலும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு அமெரிக்கா ஃப்ளைட் வர வச்சுருக்காங்க. அது அணு கதிரால் தாக்க முடியாத ஃப்ளைட் வர வச்சுருக்காங்க. அங்கே இடையில இப்போ தான் 40 வருஷம் கழிச்சு அப்போ தான் வெளியே வந்தது. 50 வருஷம் கழிச்சு ஒரு ஃப்ளைட் வெளியே வந்துச்சு இப்போது. ஆமாம், இது மாதிரிலாம் வச்சுருக்காங்க. வந்தால் சுடுகாடானதுக்கப்புறம் யாருக்கா இந்த ஆள் இல்லாத டீக்கில் யாருக்காட டீ யாத்திரைன்னு சொல்கிற மாதிரி மொத்த இஸ்ரேலில் சுடுகாடானதுக்கப்புறம் தலைவர் மட்டும் வெளியே யாரை நீ ஆட்சி பண்ண போகிற, என்ன செய்ய போகிற? அது பேர் நடைபெணம் தானே. ஆமாம், ஒன்றுமே இல்லாத இடத்துல. அப்படிங்கும்போது இது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நம்ம இவ்வளோ பேசுகிறோம், இவ்வளோ என்ன டீட்டெயில் படித்தவரை அவங்களுக்கு டீட்டெயில் வராதா? ஆனால் இது போர் அவ்வளோ ஈஸியாலாம் வராது. இவன் அமைதியாக இருக்கிறது டிக்ளேர் பண்ணுறதுக்கு இப்போ வரைக்கும் டிக்ளேர் பண்ணாமல் இருக்கான். சீக்கிரம் அங்கே வெடித்து காமிச்சு இந்த மாதிரி என்கிட்ட இன்ன அளவில், அதாவது இத்தனை மெகாடன் கெப்பாசிட்டியில் முன்னாடி இதில் போட்டது ஜப்பானில் போட்ட குண்டு ஹிரோஷிமா நாகசாகி. ஹிரோஷிமா 15 கிலோடன், நாகசாகி 21 கிலோடன். லிட்டில் பாய் அண்டு இன்னொரு இது போட்டாங்க. ஸோ அதில் கிலோட்டனில். ஆனால் இப்போ உள்ளதில் எப்படி தெரியுமா, மெகாடன். இப்போ அமெரிக்காவில் கையில் இருக்கிறதுல பெருசு 9 மெகாட்டனில் இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாம் நம்ம ஒரு இதில் பேசியிருக்கேன் நான். அப்புறம் இவங்க சார் பாம்பா அப்படின்னு சொல்லி ரஷ்யா 1961 தயாரித்து வெடித்து காமிச்சிட்டு நிறுத்திட்டாங்க. அதோட இது கெப்பாசிட்டி எவ்வளோ தெரியுமில்ல, ஈல்டு 50 மெகாட்டன். கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அந்த 50 மெகாட்டன்னா சும்மா ஒரே ஒரு புரிதலுக்காக சொல்லிடலாம். அது வெடித்தா அப்படி விழுந்து மேலே பொங்கி எழுந்து இந்த புகை மாதிரி வரும் பார்த்தீங்கல்ல, அதோட டயமீட்டர் எவ்வளோ தெரியுமில்ல, 12 கிலோமீட்டர். அந்த புகையோட டயமீட்டர் மட்டும் 12 கிலோமீட்டர். அதோட வீச்சு எவ்வளோ தூரம் தெரியல, 240 கிலோமீட்டர் வரும். இங்கேருந்து 240 கிலோமீட்டர், அதில் அரக்கோணம் இங்கிட்ட அதெல்லாம் தாண்டி அங்கே வரைக்கும் அதிர்ச்சி இதெல்லாம் உணரப்படும் அப்படிங்கிறது. அதை நிறுத்திட்டாங்க. இன்னும் 2 பாம்பு கையில் வச்சுருக்காங்க. மொத்தம் 3 தயாரித்து 1 வெடிச்சிட்டு மற்ற 2 கையில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சார் பாம்பா, TSAR சார் பாம்பா அப்படி அது பேர். ஸோ இந்த மாதிரி இருக்குது. அதனால் இதை அவ்வளோ ஈஸி இல்லை. ஒன்ஸு இதில் கை வச்சிட்டாங்கன்னா உலகம் சுடுகாடு. ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன். அந்த சுடுகாடில் எது மிஞ்சும் அப்படின்னா சவுத் அமெரிக்காவும் ஆஃப்ரிக்காவில் கொஞ்சம் மிஞ்சும். உலகத்தில் மற்ற அத்தனை அழிஞ்சிடும். சரி சார், இப்போது இஸ்ரேல் பாலஸ்தீன் விவகாரத்தில் அங்கே இந்த போருங்கிறது ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்குது. இஸ்ரேலில் காசா அந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இந்த இதுலேயும் பேசு பொருளாக மாறிட்டு இருக்கு. இப்போ இஸ்ரேல் அந்த பாலஸ்தீனுக்குள்ளே என்ன சார் சில விஷயங்கள் அன்டோல்டாக சில விஷயங்கள் ஒரு விஷயம் படித்தேங்க, பார்த்தேன் நிறையா. அப்புறம் செக் பண்ணி பார்த்தோம். உண்மையிலே அதிர்ச்சிகரமான தகவல் நடந்துக்கிட்டு இருக்குது. இது இப்போ இல்லை, தொடர்ந்து நடக்குது. இப்போ தான் அப்படியே வெளியே வருது. என்னென்னா நமக்கு நம்ம ஊரில் இங்கே சேலத்தில் சென்னையில் கிட்னி திருட்டு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அப்புறம் உடல் உறுப்பு திருட்டு. ஒருத்தனை போகிற வழியில் லேக்ஸாக ஆக்சிடென்ட் பண்ண வச்சு அவன் மூளைச்சாவு மட்டும் பண்ணியிருக்கு. உடல் உறுப்புகள்லாம் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படியே கொண்டு போய் வேறு ஆட்களுக்கு கொடுக்கறது, மாற்றுறது. பார்த்தா இவர் மூளைச்சாவு பண்ணிட்டார் அப்படின்னு புகழ்ந்துவாங்க. ஆனால் விபத்து உண்டாக்குனதே பர்பஸ்ஃபுல்லாக உண்டாக்குனது அப்படின்லாம் உண்டு. ஓகே, அங்கே
இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, பாலஸ்தீனா காசாவில் உள்ளவரும் பாலஸ்தீனர்கள். இது காசா, இந்த பக்கம் வெஸ்ட் பேங்க். அங்கே வெஸ்ட் பேங்கில் இருக்கிற பாலஸ்தீனர் இருக்காங்கல்ல, அப்பாவி இளைஞர்களை எவ்வளோ பேர், கிட்டத்தட்ட 10-12,000 பேருக்கு மேலே பிடிச்சி உள்ள வச்சுருக்காங்க. இன்னும் வருஷ கணக்காக, எத்தனை வருஷமா, 10 வருஷமாக பிடிச்சி உள்ள வச்சுருக்காங்க. இதுக்கு தெரியுமில்ல, பூரா உடல் உறுப்பு திருட்டுக்கு. அது பார்த்தா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பாலஸ்தீனில் ஆளை பிடிச்சி உடல் உறுப்பை பூரா ஃப்ரெஷ்ஷாக திருடி எல்லாத்தையும் கொண்டு போய் அனுப்பிச்சி விட்டுட்டு அதை மூஞ்சியெல்லாம் சிதைச்சி ஏதோ அடையாளம் தெரியாமல் ஆக்கி, அடையாளம் தெரியாத பணம் சொல்லிட்டு டெய்லி 2, 3, 5, 10ன்னு காசால் இறக்கிட்டே இருக்காங்க. பிடிச்சது இங்கே வெஸ்ட் பேங்கில் உடல் உறுப்பை பூரா திருடி எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டுட்டு ஆட்களை பூரா காசால். ஏன்னா இங்கே கணக்கு அமைச்சிடலாம் ஈஸியாக. டெட் பாடிஸ் எல்லாம் துணியில் சுற்றி எல்லாம் கொண்டு வர்றாங்க. அடையாளம் தெரியாத அன்ஐடென்டிஃபைடு பாடிஸ் கொண்டு வர்றாங்க. சரி, இதில் இந்த உடல் உறுப்பில் என்னென்ன போகும், மெயினாக கிட்னி போகும், இதயம் போகும், கல்லீரல், மண்ணீரல், அது எல்லாம் அந்த உள்ளுக்குள்ளே இயங்குறது இருக்கு இல்லையா, அது பூரா போகும். கண் எந்த அளவுக்கு போகும்னு தெரியல, ஏன்னா அதோட டூரேஷன் கரெக்டாக தெரியலை. இது எல்லாம் எங்கே போகுதுன்னா, மெயினாக அத்தனை யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கும் போகுது, அரபு நாடுகளுக்கு போகுது. இப்போது துபாய், சவுதி அரேபியா, கத்தார், ஒமான், இவங்க நம்ம குவைத்தாக இருக்கட்டும், பஹ்ரைனாக இருக்கட்டும், அதில் சின்ன சின்ன நாடாக இருந்தால் கூட அவங்க எப்படின்னா, அவங்க உழைப்பு இல்லாத சோம்பேறிகள்னால் சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறது வேறு விஷயம், உடல் உழைப்பு இல்லாத சோம்பேறிகள். அப்போது நமக்கு கிட்னி பற்றி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடலாம். என்னென்னா, இந்த உடல் இழப்பு பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா, ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட நீர் அதை 2 வகையாக வெளியேற்றும். அது மெடிசின். ஒன்று, உடல் உழைப்பு பண்ணுறவங்களுக்கு வேர்வை மூலமாக வெளியேற்றும். இல்லைன்னா உள்ளுக்குள்ளே கிட்னி அதை பிரித்து யூரின் மூலமாக வெளியேற்றும். யாரெல்லாம் ஒரு ஐடி கம்பெனி வேறு மேனேஜர்ஸு இது ஏசியில் உட்காந்து வெளியில் எவ்வளோ வெயில் அடித்தாலும் உள்ளே நான் தான் நல்ல மிதமான நல்ல இதில் உட்காந்து வேலை பார்க்குறாங்க இல்லையா, அது அந்தந்த வயசுக்கு சுகமாக இருக்கும். ஆனால் உடலில் வேர்வையே இல்லாமல் என்ன கிட்னி ஓவர் ஒர்க்கிங் ஆயிரும். அப்போ கிட்னி அதுக்காக எல்லாருக்கும் ஃபெயிலியர் ஆகணும் அவசியம் இல்லை. ஆனால் ப்ராபபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அது இந்த மாதிரி ஆட்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் அதிகம். அது போக யாரெல்லாம் கால்சியம் மாத்திரை, இந்த மாத்திரை, அந்த மாதிரி எக்கச்சக்கமாக மாத்திரை போட்டு உடல் வலி தாங்க முடியாமல் மாத்திரை போடுறாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் உள்ளே அது பிரிக்கும் போது ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வந்துச்சு அப்படின்னா, அவங்க கையில் காசு இருக்குது, ஆனால் நல்ல கிட்னி வேணும். சரி, இப்போ இங்கே கிராமங்களில் வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கு யூரின் ஒன்றுக்கு போகிறத விட இதுவாக அதிகமாக போகும். ஒரு நாளைக்கு 3 வாட்டி 4 வாட்டி ஒன்றுக்கு போனாலே அதிகமாக ஆயிரும். அதே நேரத்தில் இவங்க அடிக்கடி ஒன்றுக்கு போவாங்க, அவங்க வேர்வை ரொம்ப ஜாஸ்தி வரும். சரி, ரொம்ப சிம்பிள் இவ்வளோ தான். இது லாஜிக். ஓகே, பாலஸ்தீனர் எடுத்துக்கங்க. இதுக்கு முன்னாடி நிறையா, இப்போ கூட ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி, அவங்களோட கிட்னி, அவங்களோட உடல் உறுப்பு ரொம்ப உயர்வானது. காட்டில் மேட்டில் அலைவாங்க. அப்படி அவங்களுக்கு கிட்னி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்கள நான் இந்த மருந்து கொடுத்து டெஸ்ட் பண்ண போகிறேன், இவங்களுக்கு இதை இப்போ பண்ணுறேன் அப்படின்னு இந்த யூஎன்னு ஒன்று இருக்காங்கல்ல, யுனைடெட் நேஷனில் இந்த மாதிரி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அதை பண்ண வர்றாங்கல்ல, அதில் 3/4 திருட்டு பயலுங்க. இவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு அமைப்பு மூலமாக போய், இங்கே வாப்பா இந்த இன்ஜெக்ஷன் போடு, இதை போடு, இங்கே வா நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2 கிட்னியில் ஒரு கிட்னியை தூக்கிட்டு போயிட்டால் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பிரச்சனை. இந்த மாதிரி இந்த உடல் உறுப்பு திருட்டில் யூஎன்ற இது மூலமாக திருட்டு பயிலை நிறையா பண்ணாங்க. இது நான் நிறையா டீட்டெயில் கேள்விப்பட்டிருக்கேன். இதில் இது வெறுமனே அந்த குற்றஞ்சாட்டில். அப்புறம் உலகத்தில் மிகப்பெரிய திருடன் யார் அப்படின்னா பில்கேட்ஸ். ஓகே, இப்போது இஸ்ரேல் என்ன பண்ணுறான்னா, இங்கே பாலஸ்தீனருடைய கிட்னி உடல் உறுப்பை பூரா திருடி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அண்ட் அரப் கண்ட்ரிஸ்க்கு வர அனுப்புகிறாங்க. அரபுன்னா அவனுக்கு ரொம்ப தோழன் யார்? யுஏஇ அப்படின்னு தகவல். இந்த தகவல் எதுலேயும் பெருசாக வந்திருக்கா அப்படின்னா பெருசாக வராது இந்த தகவல். யுஏஇக்கு கிட்னி தேவை. அது எங்கேருந்து வந்தேன்னா, யார் கொடுத்த என்ன? ஆனால் நல்ல கிட்னியா, சூப்பர் கிட்னி யார்? இவங்க கட்டட வேலை, வீட்டு வேலை, அந்த வேலை, தோட்ட வேலை பண்ணுறதுக்கான பாலஸ்தீன அப்பாவி இளைஞர் இருக்காங்கல்ல, அப்பாவி மக்களுக்கு அவங்களோட கிட்னி. ஸோ அந்த கிட்னியை திருடி முடிச்சுட்டு உள்ளே போய் ஜெயிலில் போய் வச்சுட்டு வருஷக்கணக்காக வச்சுட்டு அப்புறம் ஆளை காணோம், பிடிச்சிட்டு போனாங்க, ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு மக்களுக்கு கிடக்காங்களா, அங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் திருடி முடிச்சுட்டு அடையாளம் தெரியாத பணம் அப்படின்னு சொல்லி திருப்பி டெய்லி காசால் அவ்வளோ பணங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இதை என்ன சொல்லுவீங்க? இதை எப்படி தடுப்பீங்க? என்ன சொல்லுவீங்க? இது ஈரான் இதை அட்ரஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இதோட ஒரு முக்கியமான தகவல். சார், இன்னொன்று என்னென்னா, குறிப்பாக நான் இன்னொன்று கேட்க வருதுன்னா, இப்போது அமெரிக்கா ஈரான் இந்த பேச்சுவார்த்தை நடக்குதுங்களா? இப்போ நீங்கள் இப்போது துருக்கியை கூப்பிட்டாங்க, இப்போ இந்த விஷயங்கள்லாம் சொன்னீங்க. என்னென்னா, பாகிஸ்தானை அமெரிக்கா அழைச்சதாக ஒரு சில தகவல்களையும் நான் பார்க்க முடிஞ்சு. இந்த பேச்சுவார்த்தை அமெரிக்கா ஈரான் இந்த விஷயத்தில் பாகிஸ்தான் வந்ததுங்கிறது உண்மையா? பாகிஸ்தானுக்கு ஈரான் தோத்துச்சு அப்படின்னா பாகிஸ்தானுக்கு பாதுகாப்பு பிரச்சனை வந்துடும். ஏன்னா இப்போ பலூச்சிஸ்தான் ஒரு மாதிரி கொதிநிலையில் நிற்கிது. அது பாகிஸ்தானுக்கு எப்போவுமே ஆப்பது. இன்னொன்று, அமெரிக்கா ஆயுதம் கொடுக்கலாம்,
ஆனால் மக்கள் வந்து வெறித்தனமாக இருந்தால் அந்த ஆயுதம் என்ன செய்யும் அப்படிங்கிற இடத்துல பலூச்சிஸ்தான் வந்து தனி நாடாக போகணும்னு சொல்லி நிற்கிறேன். ஒன்ஸ் பலூச்சிஸ்தானை தனி நாடாக ஆக்குனீங்கன்னா இம்மிடியட்டாக வந்து இன்னும் சிந்து மாகாணம் தனி நாடாக போக கேட்பாங்க. பாகிஸ்தான் வந்து துண்டு துண்டாக பிரிஞ்சு போயிடும், ஒன்றுமே ஆகாது. ஸோ பலூச்சிஸ்தான் வந்து ஈரான் இருக்கிறனால கொஞ்சம் அனுசரித்து ஒரு மாதிரி போய்கிட்டே இருக்குது. ஸோ பாகிஸ்தானை வந்து கூப்பிட்டா கூட பாகிஸ்தான் வந்து என்ன செய்வாங்க, அங்கேயும் போய் ட்ரம்ப் வாழ்க அவருக்கு நோபல் பரிசு கொடுக்குன்னு தான் பேச போகிறாங்களே ஒழிய அது வந்து பேச்சுவார்த்தையில் வந்து ஒரு நியாயமாக பேசுகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த இதில் நியாயமாக பேசுகிறதுக்கான வாய்ப்பு உள்ள ஒரே நாடு வந்து ஓமான். யுஏஇ வாய்ப்பு இல்லை, சவுதி அரேபியா வாய்ப்பு குறைவு, ஆனால் ஓமான் வாய்ப்பு அதிகம். ஏன் யுஏஇ வாய்ப்பு இல்லைனா யுஏஇ வந்து இஸ்ரேலுக்கு சார்பானவன், சவுதி அரேபியா வந்து இஸ்ரேலுக்கு சார்பானவன் இல்லை, ஆனால் அமெரிக்காவுக்கு சார்பானவன், வேறு வழி இல்லை. ஏன்னா யுஏஇ இஸ்ரேல் சார்பானா அமெரிக்கா சார்பு தான். அப்போ ஓமான் வந்து அவங்களுக்கு சார்பு இல்லையானா ஓமானில் வந்து அமெரிக்காவோட தளம் இருக்குது. ஆனாலும் ஏதோ ஒரு வகையில் ஓமான் வந்து இந்த ரீஜனில் இந்த மாதிரி வரக்கூடாதுன்றதில் ரொம்ப முனைப்பாக இருக்காங்க. துருக்கியை விட்டாச்சுன்னா உழைப்பு விட்டுருவாங்க, எல்லாத்தையும் உருப்படியாக நடக்காது. அட்லீஸ்ட் இங்கே வந்து பிரச்சனை வந்துருச்சு, எடுத்தோடனே ஒரு 50 நிமிஷம் பேச்சுவார்த்தை சம்திங், அதுக்குள்ளேயே வந்து பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஆனால் இல்லை, பேச்சுவார்த்தை ஃபஸ்ட்டு இதில் வந்து உடன்பாடு வரலை, இன்னும் அடுத்தடுத்து பேச்சுவார்த்தை நடக்கும், தனித்தனியாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டீவ் விட்காஃபையும் குஷ்னரையும் கூப்பிட்டு இங்கே ஒமானோட மினிஸ்ட்ரு தனியாக உட்காந்து பேசுகிறாப்புல, ஓகே, அதிபர் அங்கே பேசுகிறாப்புல. அதே மாதிரி இவரை கூப்பிட்டு அப்பாஸ் அராக்சியை கூப்பிட்டு தனியாக பேசுகிறாப்புல. இல்லைங்க, இந்த மாதிரி கொஞ்சமாவது வருவோம், இல்லைன்னா ரீஜனில் டென்ஷன் ஆகிட்டே வந்து என்ன அர்த்தம், உங்கள் நாட்டு பசியை போக்கணும், அதுக்கு நாங்களும் ஏன்னா இவங்களுடைய காய்கறி வந்து ஒமானோட காய்கறி அரபு நாடுகளுக்கு ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா இங்கே வந்து விளைபொருள் அதிகம், அரபு நாடாக இருந்தால் கூட அங்கே விளைபொருள் அதிகம். அப்போ இமீடியட்டாக ஒரே ஒரு சின்ன கிராசிங் தானே, நாங்கள் வந்து எல்லாம் கொடுக்க முடியும். உங்கள் மக்களுக்கான என்ன செய்வாங்கன்னா வெறுமனே விலைக்கு மட்டும் விற்காமல் அந்த வறுமையை போக்குறதுக்கு எய்டாக கொடுப்பாங்க, டன்னாக எய்டாக கொடுப்பாங்க. அப்போ நான் கொடுக்குறோம், எதாவது கொஞ்சம் பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னு ஈரானை வந்து கொஞ்சம் கூல்படுத்துகிற வேலையில் ஒமான் வந்து சின்சியராக இருக்காங்க. அப்படிங்கிறத இதோட தாத்பரியம். சரிங்க சார், நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி.